Hi friends, welcome back to Stay Healthy with Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல நூடுல்ஸ்க்கு ஒரு ஹெல்தியான ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். மில்லட் நூடுல்ஸ். இந்த பேக் வந்து நீங்க grocery shopல எங்கனாலும் பாப்பீங்க. இந்த பேக்ல நான் வாசிச்சப்போ இதுல மைதா இல்ல, MSG இல்லன்னு பார்த்தேன். சரி இத கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படினு சொல்லி ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இத பண்ணி காட்டலாம்னு இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இது வந்து சாமையில பண்ணிருக்காங்க. இதுலயே திணை, கம்பு, குதிரைவாலி மூணுமே இருக்கு. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எது பிடிக்குமோ அதை அடிக்கடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றிடலாம். உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த நூடுல்ஸை வந்து 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஐஸ் தண்ணியில் வந்து கொஞ்சம் கழுவிடுங்க. ஒரு தடவை கழுவிட்டு அதை வடிகட்டி வச்சுருங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் பிரிஞ்சு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது பல்லாரி, கேப்சிகம், கேரட்டு, கேபேஜ், மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாட போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற பல்லாரி போட்டுடலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகமும் கேரட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடலாம். ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேகமாகவே வதங்கிடும். இப்போ இந்த கேரட் வதக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இதில் அப்போ தான் பிடிக்கும். இது வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து ஹாஃப் குக்லேயே நம்ம பண்ணணும். எல்லாமே வந்து ஃபுல் குக் நம்ம பண்ணிடக்கூடாது. பண்ணால் வந்து அதோட டேஸ்டே ஸ்பாயில் ஆகிடும். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேகமாகவே வதக்கி எடுத்துருங்க. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை போட்டுடலாம். இந்த நூடுல்ஸ் வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இப்போது இந்த நூடுல்ஸ் மாதிரி எப்படி வருது, சாமையில் தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருந்தது. நான் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தேன். அதில் வந்து வீட்டும் கொஞ்சம் கார்ன் ஸ்டார்ச்சும் சேர்த்துருக்காங்க. வீட்டும் கார்ன் ஸ்டார்ச் சேர்த்தாலே இந்த மாதிரி வரும். நம்ம வந்து மைதாவும் மோனோசோடியம் குளூட்டமைட்டுங்கிற வேதிய பொருளில் தான் வந்து உங்களுக்கு வந்து புரோட்டா இந்த நூடுல்ஸ் இதெல்லாமே செய்கிறாங்க. இதுக்கு வந்து இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.